இந்த இந்திர பிரஸ்தத்திலே உங்கள் பாட்டனாகிய வேதவியாசரை வரவழைத்து வேத வேதியர்கள் வேதம் ஓத மன்னர்களுக்கென்று ஒரு தனி அறை, வேள்வி சாலை மற்றும் அவரவர் உணவு சாலை, தங்கும் விடுதி, ஓய்வு அறைகள், இப்படி நாட்டையே குதூகலப்படுத்தி மிகவும் பொன்பொருள் அதிகமாக செலவு செய்து இந்த யாகத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். இந்த உலகத்திலே உள்ள அத்துணை மன்னர்களும் இந்த யாகத்திற்கு வந்திருக்கிறார்கள். இந்த யாகத்தின் பெயர் தருமர் ராஜசூய யாகம். இந்த யாகம் வெகு விமரிசையாக நடந்து கொண்டிருக்கிறது. இன்று கடைசி நாள். இந்த கடைசி நாளிலே நாம் யாகத்தை பூர்ணாகுதி கொடுக்க வேண்டும். கொடுத்தா யாகம் நிறைவு பெறும். அந்த ஆகுதியை நாம உங்க தந்தை பாண்டு மகாராஜன் சொர்க்கமும் செல்லாமல் நரகமும் செல்லாமல் வக்காப்பட்சி எப்படி தலைகீழாக தொங்குகிறதோ அதுபோல அந்தரத்திலே தொங்கிக் கொண்டிருக்கிறார் என்று நாரதர் சொன்னதனால இந்த யாகம் செய்கிறோம். இந்த யாகத்தின் பலனை உன் தந்தை பாண்டு மகாராஜனுக்கு கொடுத்தா அவர் சொர்க்கம் செல்லுவார். இந்த கதை ஒரு மகோன்னதமான கதை. மகாபாரதம் 5ஆம் வேதம் என்று சொல்லக்கூடிய மகாபாரதத்திலே ஒரு பகுதியாக விளங்கக்கூடிய இந்த கதை. இதை பார்ப்பதற்கும் கண்ணால் பார்த்தாலும் புண்ணியம், காதால் கேட்டாலும் புண்ணியம், இதை நடிப்பவர்களுக்கும் பெரும் புண்ணியம். மகாபாரதத்திலே ஒரு முக்கியமான கதை. அப்படி இருந்த போதிலும் இப்போ இந்த யாகம் நடத்த முடிக்க வேண்டுமானால் எல்லா மன்னர்களும் இங்க வந்திருக்க வேண்டும். யாரும் அவரவர் இருக்கையில எல்லோரும் வந்து விட்டார்களா பாருங்கள். அனைவரும் வந்து விட்டார். ஆனால் ஒரு இருக்கை மட்டும் இருக்கின்றது. சரி, யாராலும் அந்த இருக்கைக்குடையவர் வருகிறார்களா என்று பாருங்கள். பார்ப்போம். எல்லோரும் வந்து விட்டார்கள். இப்போ யாகத்தை ஆரம்பிக்கலாம். அதாவது நம்முடைய இந்து மத சம்பிரதாயத்திலே யார் எந்த காரியத்தை செய்தாலும் என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்க வேண்டுமாமா? முதல்ல நல்லது கெட்டது, ஒரு மஞ்சள் நீர், காதணி விழா, ஒரு தண்ணி ஊத்துறது, எந்த விசேஷம் செஞ்சாலும் சபை என்று ஒரு சபை இருக்கும். அந்த சபையில முதல் தாம்பூலம் கொடுப்பார்கள். கோயில் தாம்பூலம், நாட்டாம தாம்பூலம், தலைவர் தாம்பூலம், இப்படி ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு வழக்கம். தாம்பூலம் கொடுத்து விட்டு தான் விசேஷத்தை ஆரம்பிக்கிறது வழக்கம். அது நம்முடைய இந்து மத சம்பிரதாயம். இப்போ இங்க வந்திருக்கக்கூடிய இந்த சபையிலும் முதல் தாம்பூலம் கொடுக்கணும். மாலை, மரியாதை, அர்க்கிய பூஜை, முதல் தாம்பூலம், இதெல்லாம் ஒருவருக்கு கொடுக்க வேண்டும். கொடுத்துதான் யாகத்தை ஆரம்பிக்கணும். ஏன்னா ஒரு ராஜாவா இருந்தா ராஜாவுக்கு கொடுத்துடலாம். இங்கே வந்திருக்கக்கூடியவர்கள் அத்துணை பேரும் ராஜாக்கள். இதிலே உயர்ந்தவர் தாழ்ந்தவர் என்ற பாகுபாடு கிடையாது, பாரபஞ்சம் கிடையாது. அப்படி இருக்க இந்த முதல் தாம்பூலத்தை வாங்க தகுதி உள்ளவர் யார், யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு நான் சொல்லக்கூடாது. உன்னுடைய பாட்டன் பீஷ்மாச்சாரி, குரு துரோணாச்சாரி, கிருபாச்சாரி, குரு பெரியோர்களை கேட்டு தெரிந்து முதல் தாம்பூலத்தை யாருக்கு கொடுக்கலாம் என்று கேட்டு இந்த சபையிலே உள்ள மன்னர்களிலே ஒருவரை தலைவராக தேர்ந்தெடுத்து அந்த தலைவருக்கு கொடுக்கணும். அப்படியா? ஆமா. இதோ குரு பெரியாரை நான் கேட்கின்றேன். குரு பெரியார்களே, முதல் பாகம், முதல் தாம்பலம், அமிழ் பாகம், அக்கிய பூஜை யாருக்கு கொடுக்கலாம்? முதல் தாம்பலம், மாலை மரியாதை, கண்ணனுக்கே கொடுக்கலாம். நான் தான் பீஷ்மாச்சாரி. மாமா, எனது குரு பெரியார்கள் கண்ணனுக்கே கொடுக்கலாம் என்று உரைத்தார்கள். கிணறு வெட்ட போய் பூதம் புறப்பட்ட கதையா போச்சு.
ஆமா. சரி சரி, இருந்தாலும் இருந்தாலும் கிருஷ்ணன் கண்ணனுக்கே கொடுக்கலாம் என்று இந்த சபையிலே குரு பெரியோர்கள் பீஷ்மாச்சாரி துரோணாச்சாரி போன்றவர் சொன்ன போது இந்த சபையில முன்பக்கம் அமர்ந்திருக்கக்கூடியவர் ஒரு 80 விழுக்காடு எல்லோரும் மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி என்று. ஆனா பின்னால் பக்கம் ஒரு 20 விழுக்காடு பேர் ஏதோ முணுமுணுக்கிறார்கள். மன்னாதி மன்னர்களை ஒரு முறை கேட்டுவிடு. அப்படியாகட்டும். வந்திருக்கும் மன்னாதி மன்னர்களே, முதல் தாம்பலம் அமிழ்வாகம் அக்கிய பூஜை யாருக்கு கொடுக்கலாம்? கண்ணனுக்கே கொடுக்கலாம். கண்ணனுக்கே கொடுக்கலாம் என்று உரைக்கிறார். மக்கள் இருக்கிறார், மக்கள் ஒரு வார்த்தை கேளுங்களேன். அமர்ந்திருக்கும் மக்களே, முதல் தாம்பலம் அமிழ்வாகம் அக்கிய பூஜை யாருக்கு கொடுக்கலாம்? கண்ணனுக்கே கொடுக்கலாம். ஆமா, கண்ணனுக்கே கொடுக்கலாம் என்று உரைக்கிறார்கள். எல்லாரும் கிருஷ்ணனுக்கே கொடுக்கலாம், கிருஷ்ணனுக்கே கொடுக்கலாம்னா சரி, அப்புறம் என்ன பண்றது? எல்லோர் விருப்பமும் அதுவானால் எங்க கொடுக்குறீங்க? எனக்கு எல்லாத்தையும் வாங்கி போறீங்க. அப்படியா? வாங்கி பழக்கம் ஒட்டு கொடுங்க. ஆமா, இதோ முதல் தாம்பலம் பெற்றுக்கொள்ளுங்கள். இதோ இந்த மாலை மரியாதை அர்க்கை பூஜை முதல் தாம்பூலத்தை கண்ணனாகி நான் பெற்றுக் கொள்கிறேன். மைக்கிட்ட போ. அதனாலதான் நான் அப்பயே சொன்னேன், கூட வந்தீங்க, விட்டு வந்தீங்க. இந்த முதல் தாம்பலம் அர்க்கிய பூஜை யாருக்கு கொடுப்பது? ஓ, இதை கொடுத்துட்டாங்களா? உங்களுக்கு ரோசை வரணுமா? வந்து விட்டுறலாம். எனக்கு ரோசை சாப்பிடுறீங்க இல்லனா அப்படி கட்சியால ஒரே பட்ட போட. இப்போ இது வெளியே வந்ததே வந்து விட்டீர்கள். இருக்கையில் அமர்ந்து ஒரு வாய் உணவு அருந்து விட்டு செல்லலாமே. இந்த சிசுபால உங்க வீட்டுக்கு சாப்பாட்டுக்கு வந்திருக்கேன். சோர்ந்தது இருந்தா போட்டான் பாருங்க. கையப்படுத்தின காரணம்
ஏனென்றால் உயர்நிலத்திலிருந்து அந்த கங்கையானவர் தாழ்வான இடத்திற்கு வந்த காரணத்தினால் அவன் தாழ்வானவன். அதனால் இந்த முதல் தாழ்வானவனுக்கு கொடுக்க மறுத்து விட்டார் தர்மா. ஓ, அது மட்டும் கிடையாது. குடவல்லால் கர்ணன் அங்கு தேசத்துக்கு அதிபதியான மக்களால் போற்றக்கூடிய அந்த கர்ணனுக்கு இந்த முதல் தாழ்வத்தை கொடுத்திருக்கலாமே. ஏன்னா தர்மா, ஏன் சிந்திக்க விளங்கவில்லையா? ஏனென்றால் அந்த கர்ணன் யுகத்தான் தேவத்தின். அதனாலே அவன் தாழ்ந்த குலத்தில் பிறந்த என்ற காரணத்தினாலே இந்த முதல் தாழ்வம் அறிக்கை நீ கொடுக்க மறுத்து விட்டாயா? ஓ, அது முதல்தான். இந்த அவன் தேசத்திலே தலம் சிறந்த தேசமானது டெல்லி அஸ்லாமை அரவக்குடி வேந்தன் டெல்லி பாட்சாகி துரியோதன் வெங்கல பிரதிநிதி முடியவன் எந்த கொடைக்குள் எந்த அஸ்திரத்தை ஆண்டு கொண்டு வந்தாரே. ஏன் அந்த துரியோதன் என்று சொல்லக்கூடிய சுயோதனுக்கு இந்த முதல் தாழ்வனுக்கு கொடுத்திருக்கலாமே. ஏன் கொடுக்க மறுத்து விட்டார்? ஏனென்றால் அவன் தந்தை பிறவியிலே குருடன் என்ற காரணத்தினால் குருடனுக்கு பிறந்தவன் என்ற ஒரே காரணத்தினாலே இந்த முதல் தாழ்வன் அறிக்கை போய் கொடுக்க மறுத்து விட்டாயா? தப்பது செய்து விட்ட தர்மம் உதவியும் உங்கள் பிறப்பை அப்பேற்பட்ட பிறப்பு என் மூஞ்சிலே விடுப்பா. தம்பி சிசுபாலா, என்ன கேட்கின்றாய்? நீ பாண்டு மகாராஜனுக்கும் குந்தமாதேவிக்கும் பிறந்தோம். பாண்டு மகாராஜனுக்கும் குந்தி தேவிக்கும் வெட்கம் 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 வெட்கம். இந்த தர்மன் பாண்டு மகாராஜனுக்கும் குந்தியாதேவிக்கும் மகனாக பிறந்தவன் என்று சொல்கிறான். ஏ தர்மா, உன் குலத்தை நான் சொல்கிறேன் கேள். முன்பொரு சமயத்தை உன் தந்தையான பாண்டு மகாராஜன் காட்டிற்கு வேட்டைக்கு சென்றான். அப்போது அந்த காலத்திலே ஆண்மனம் பெண்மனம் அவதற்கு முடிவரும் அவமனம் கிருமியும் உணர்ச்சி செய்து கொண்டிருந்தார்கள். ஏனென்றால் பகல் நேரத்திலே நம்ம உருவத்தோடு செய்யப்படுவது, அதனாலே விலங்கினத்தில் சிறந்தது எது என்றார்கள். அப்போது புரட்சி செய்திருக்கும் வேலையை உன் தந்தையான பாண்டு மகாராஜன் என்ன செய்தான்? இது தெரியாமல் அந்த மான் மீது போராட்டம் செய்தான். அப்போது அந்த அவதற்கு முடிவர் குருத்தோடு எழுந்து, அதே பாண்டு மகாராஜா, எப்போது இந்த காரியத்தை செய்தாரோ நீ உன் மனைவியிடம் சேர்ப்பது உன் சிறப்பானது 1000 சுத்திரராக போர்கள் என்று உரைத்தான். ஓடி வந்தான் உன் தந்தை. உன் தாயிடத்திலே கூறினான், நானா கவலை கொள்ள வேண்டாம், இந்த நாட்டை விட்டு நீங்கள் போக வேண்டாம். நான் சின்ன சிறு வயதாக பெண்ணாக இருக்கும்போது 5 வயதாக இருக்கும்போது தூர்வச கவர்ந்தருக்கு பணிவிடை செய்து அந்த பணிவிடை செய்வது 5 மந்திரங்களை எனக்கு உபதேசம் சொல்லிக் கொடுக்கிறார் தூர்வசம் என்று உரைத்தார். அதன் பிரகாரம் முதலில் ஒரு மந்திரத்தை உச்சரித்து இவன் தர்மன் பேர் வாங்கினான். இவனுக்கு எப்படி தர்மன் பேருவது? வைகுந்தர பட்டணத்தைச் சேர்ந்த யமதர்மராஜனை சீற்றால் ஒரு ஆண் கொண்டபோது அந்த பிள்ளைதான் நீடாதவனை தப்பது செய்து பாண்டு மகாராஜனுக்கா குந்தி தேவிக்கா இவன் மகனாக பிறந்தாய். அவசரப்படாதப்பா, அவசரப்படாத. நம்ம யாகம் பூர்த்தி ஆகணும், நம்ம வீட்டு விசேஷம் நடக்கணும்பா. நீ அவசரப்படாத. யார நினைத்தால் இந்த உலகுக்கெல்லாம் காற்றாக வரக்கூடியவன் வாயு பகவான். வாயு பகவான் நினைத்தால் இவங்க ஆத்தாளுக்கு வாயு பகவான் வந்து அப்புசு 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 காத்தாச்சான். அதுல பிறந்தவன்டா நீ இரண்டாவது. அதோடு இருக்கின்றானே அந்த அர்ஜுனன். இவன் யாருக்கு மகனாக பிறந்தான்? சுர 33 கோடி தேவருக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய தேவேந்திரன் நினைத்தால் ஒரு மந்திரத்தை உபதேசம் செய்தால் இந்த பேடி பையன் இந்த அர்ஜுனன் பார்த்தான். இவங்களாம் கூட பரவாயில்ல. பாண்டு மகாராஜனுக்கு 2 மனைவிமார்கள். குந்தி மட்டும் மனைவி கிடையாது.
குந்தி தேவி மற்றும் மத்ராதேவி என்று சொல்லப்படுகிறார். இரண்டாம் நீ அக்கா மூணு பிள்ளை நம் தங்கையானவர் ஒரு பொண்ணு கொடுக்கலையே, அதனால் என்ன செய்தார்? இவ்வளவு தந்தையாய் ஒரு மந்திரத்தை அந்த மத்ராதேவிக்கு கொடுத்தான், உபதேசம் செய்தான். யார் நினைத்து தேவலோகத்தில் இருக்கக்கூடிய அஸ்வினி தேவன் நினைத்தார். அவர் சாதாரண தேவலோகத்தில் மருத்துவ வளர்ச்சியக்கூடியவர். அவர் நினைத்து இந்த நடுவ சரோதரன் பிறந்தார். அப்படி பிறக்கப்பட்டவர்களாம் உங்களுடைய குலம். இந்த முதல் தாமம் ஐக்கியத்தை யாருக்கு கொடுப்பது? இந்த கண்ணனுக்கா, இவனா, இந்த இடையனுக்கா, இந்த மணியனுக்கா, இந்த மாற்றாங்கோல் பிடித்தவனுக்கா? மாமா பத்தி பார்த்தாங்க. மாமா என்ன பெரிய ஆளா? மூஞ்ச பார்த்து விடுறானே. என் மூஞ்ச பார்த்தே விடுறா இருடா. ஒண்ணும் இல்ல, இது என்ன ஒரு இது வன்னியநல்லூர். இந்த வன்னியநல்லூர்ல இருந்து சென்னையில ஒரு பொண்ணு பார்த்தாங்க. பொண்ணு பார்த்து சூனாம்பேட்டில் கல்யாணம். எல்லாரும் போனாங்க, பொண்ணழைப்பு முடிஞ்சது, எல்லாம் முடிஞ்சது. முக்கியமான ஆளு ஒரு 4 பேரு சூனாம்பேட்டில் இறங்குறது பதில் நேராக பாண்டிச்சேரிக்கு போட்டான். அங்கே போய் ஃபுல்லாக சரக்கு சாப்பிட்டுட்டு ராத்திரி 12 மணிக்கு அந்த மண்டபத்துக்கு வரான். வந்து என்ன பண்ணுறான்? பஞ்சில் உட்காடுறான். அங்கே யார் இருக்கும்? ஏதோ மீன்கள் சொந்தது இருக்கிறத போடுறாங்க. அவன் என்ன பண்ணுறானுங்க? ஏய், வடை எங்க, அப்பளம் எங்க, பாவாசம் எங்க, பொரியல் எங்க, இப்படின்னு சண்டை போடுறான். அந்த நேரத்தில் என்ன இருக்குது அதை தானே போட முடியும். சரி, அவன் சண்டை போடுறான்னு நாமளும் சண்டை போட முடியுமா? அப்படி சண்டை போட்டா அவன் பொண்ணுக்கு மாமன், தாய் மாமன், மச்சான், சித்தப்பன், பெரிய பொண்ணு சொல்லி சண்டை போடுறான். நாம என்ன பண்ணுவோம்? நாமளும் இதாண்டா இருக்குது சாப்பிட்றான்னு சண்டை போட முடியுமா? ஏதாவது ஏன்னா அவன் வாயில ஊற்றின்னு வந்ததுக்கு பொருத்தமாக கேட்குறான். நீ ரசஞ்சோறு ஊற்றின அவன் ஏற்றுவானா? இருந்தாலும் இருக்கிறது அதான் இருக்குது. ஐயாதோ வெந்துக்கினே இருக்குது, கொஞ்சம் பொறுங்க, இந்த வடை போட்டுக்கினே இருக்கிறாங்க அப்படி இப்படின்னு அவன் சாப்பிட்டான்னா அவனை போய் ஒரு மூலையில் கவுந்துக்குவான். அப்படி இல்லை அவங்க கூட சண்டை போட்டோம்னா அது என்ன நடக்கும்? கல்யாணம் நடக்காது, கலாட்டா கல்யாணம் ஆகிடும். அது மாதிரி நம்ம வீட்டு விசேஷத்தை கெடுக்கணுன்னே 4 பேர் வந்துக்கிறான். அதில் ஒருத்தவன் இவனுக்கு போறாம தாங்கலை. இவன் நம்ம விசேஷத்தை கெடுக்க வந்திருக்கிறான். அவங்களோட போய் நீ சரிசமமா சண்டைக்கு போகலாமாடா? ஏன்டா பீமா, ஏய், நம்ம யாகம் பூர்த்தி ஆகும்டா, நில்றா. மலையை சுற்றி நாய் கோலிக்குது, மனசு பொறுத்து நீரு. இதுவரையில் உங்களை பற்றி சொல்லிக் கொள்கிறேன். இதோ இருக்கிற அந்த பேடி என்ன ஊருகா சாத்தியாடா? எச்ச ஊருதா?
ஊன்று மீது ஒரு வரப்பு இருக்கலாம், கைடு இருக்கலாம். அந்த கைடுல ஒரு மாட்டை பிடிச்சிக்கணும். நைட்டுலாம் இரவெல்லாம் இவன் கடமை அங்க தூங்க மாட்டான். தூங்காம இருக்கும் போது என்ன செய்வான்? பகலாயிடும் மாட்டு ஓட்டு வரணும். மாட்டு ஓட்டு வந்தா அங்க எல்லாம் பயிர் இருக்கலாம். ஆடு மாடுகளை ஓட்டி கொண்டு வந்து என்ன செய்வான்? வரப்பு மேல அப்படி நின்னுக்குவான். இந்த ஆடு மாடெல்லாம் மேய்ந்துக்கிட்டே வரான். அப்போ இவன் உறங்கி உய சொல்ல இதுல ஒரு மணி கட்டு இருப்பான். அந்த மணி ஆடும். அந்த சத்தத்தை கேட்டு அந்த ஆடு மாடு ஓடும். அப்படியே நான் சொல்லிட்டு நன்றாக கேள். அமாவாசை பௌர்ணமி கற்களை உடனே போயிடலாம். ஆனா அந்த இடமே கற்கள் நம்ம போக முடியாது. அப்பேற்பட்ட இந்த உலகத்தில் யாரும் நின்று போடலாம், அதை அழித்து விடலாம். ஆனா அந்த இடமே மனுஷன் ஆக முடியாது. அப்பேற்பட்ட சரி அனுபவம் நம்மளை ஒருவனுக்கு ஒருத்தர் வந்து ஒரு பிள்ளையை ஒரு பெண்ணை இருப்பார்கள். இவன் எப்பேற்பட்டவன்? அட திருட்டு பையன் ஒட்டுமொத்தம் எனக்கு நிச்சயம் நாற்பத்தி 49 பீமா அவசரப்படாதடா, யாகம் பூர்த்தி ஆகணும்டா. அதெல்லாம் முடியாது. நீங்க இந்த ஆடையை வாங்கணும் என்றால் நீங்க அப்படியே விரோதமாக இருக்கு. 59 அள்ளியெல்லாம் நம்மள கட்டிக்கிங்க மேல வரங்க. அள்ளியெல்லாம் வந்து போடுங்க. அப்போ நிர்வாணமாக வராங்க, நிக்கிறாங்க. அவங்க கிட்ட சத்தியவாக்கு வாங்கிட்டு போடல கூட்டமா இந்த கம்யூனிட்டி வச்சுட்டு சாமி சாரி திருட்டு இந்த இடையனுக்கு மடையனுக்கு இவனுக்கு முதல் தானம் கொடுப்பதா? இந்த உலகத்தில் தாய் தாய் யாரும் பிடிக்க முடியாது. அப்பேற்பட்ட உறவு தாய்மாமன் உறவு.
தாய்மாமன். டேய், கம்சபூதி வடமலையாளக்கூடிய கம்சபூதியின் தாய்மாமன். இவன் என்ன பண்ணான்? அம்மா கம்சனை கொண்டார். அவனுக்கு பட்டத்தை சுட்டிட்டு இவர் இங்க வந்தார். அது எல்லாமே போகட்டும்னா ஏய் கிட்டுயா, ஏய் கண்ணா, ஏய் இடையா, ஏய் முடையா, ஏய் உபாரியா, ஏய் பட்டா, என் இஷ்ட நண்பன் மகதேசத்தை ஆளக்கூடிய சராசரனை கொன்று விட்டான் இந்த கண்ணன் என்று இவனை வெட்டி இவன் தலையை எடுத்து அந்தரத்திலே ஏறிவன். அட ஆயப்பாடி சோரப்பாடி இன்னைக்கு பெட்டாமோட பண்ண மாட்டாங்க. 99 நீடா ஒன்பது ஏ ஒன்பது ஏ எடையா ஏ மடையா வாடா எடையா மடையா தடியா புளியா எடைந்தான். நான் என்ன கவுண்டர் நான் சொன்னேன். எடையன்னு ஏன் தெரியுமா எங்களை எடைன்னு சொல்றாங்க? இன்பத்திற்கும் துன்பத்திற்கும் இடைய மாட்டோம். பணம் அதிகமாக வச்சிருந்தாலும் நான் தான் பணக்காரன் நான் தான் பணக்காரன்னு குதிக்க மாட்டோம். பணமே இல்லைன்னாலும் நாங்கள் ஏழை தான் ஒன்றும் இல்லைன்னு சொல்ல மாட்டோம். இடையன் எதுக்கும் இடைய மாட்டோம். புரியுதா? மடையன்னு சொல்றான். மடை இப்போ தண்ணி பாய்ச்சிரும். மடையை மாறலைன்னா தண்ணி பாச முடியுமா? மடை கட்டினா தான் தண்ணி பாச முடியும். மடையாக இருக்கிறோம் நாங்கள். மடைன்னா பெருமையை தாண்டா என்ன சொல்ற? ஆமா ஆமா இல்ல இல்ல ஊருக்கு தகுந்த மாதிரி உடுக்கையை தோல் போடு, தோல் மேல போடு. நாங்க உடுக்கையை தட்டணும்னு சொன்னாங்க. மாமா ஊருக்கு தகுந்த மாதிரி தானே உடுக்கையை தட்டணும். எங்க மாமா அது இருக்கிறாரு பாரு, அது உட்காந்துக்கிட்ட பாரு காய் வேஷ்டி. ராயனூர் தாத்தாவுக்கு புள்ள. எங்க ராயனூர் தாத்தாவை பத்தி சொல்லுவோம் இல்ல, ஏழுமலை கவுண்டரை பத்தி. அவருடைய புள்ள. அப்படி உடுக்கையை கண்டு தோல் மேல போடணும் ஊரை கண்டு. நீ இந்த நாடகத்தை இந்த ஊர்ல வைக்கலாமாடா? ஏண்டா டேய், ஒன்று நீ வந்த உடனே ஒன்றா எழுந்து போயிடுது. சிரிப்பு இருக்கிற வரைக்கும் இருந்தது. சிந்திக்க வேண்டிய நேரத்தில் எல்லாம் எழுந்து போகுதுங்க. உன் சிந்திப்பை யார் காட்டும் இந்த காலத்தில்? சரி அது போகட்டும். சரி ஆமா, மத்தால் அடிபட்டான் மானியை பண்டாண்டான்னு எனக்கு அவ்வளவுமா பேசுற. மத்தால அடிபட்டனா சின்ன வயசுல பால் வெண்ணெய் திருடி மத்தால ஆய்ச்சியர்கள்லாம் அப்படி தட்டுவாங்க. மாமிய பெண்டாண்டான்னு சொல்றிய, மாமியாலையா நான் வச்சிருந்தேன். ஏண்டா அது மாதிரி சொல்லாமா? எந்த புராண இதிகாசத்திலாவது கிருஷ்ணா அவங்க மாமியால வச்சிருந்தான்னு எழுதி இருக்குதா? ஒண்ணு இல்லைங்க. ஏங்க எனக்கும் என் மனைவிக்கும் சண்டை வந்து போச்சு. என் பொண்டாட்டியை ஒரு தட்டு தட்டிட்டேன். அதை விட்டு கோச்சின்னு போயிட்டான். சரி பொண்டாட்டி இல்லாத எத்தனை நாளைக்கு குடும்பம் பண்ண முடியும்? சரி வீட்டுக்கு மாமியா வீட்டுக்கு போய் பொண்டாட்டியை சமாதானப்படுத்தி கூட்டின்னு வாடான்னு எங்கள் வீட்டில் பெரியவங்க சொல்கிறாங்க. சரின்னு வந்தேன். மாமியா வீட்டுக்கு போனால் திண்ணையில் என் பொண்டாட்டியும் மாமியாரும் பேணு பார்த்துன்னு உக்காந்துக்கிறாங்க. மருமகனே வாங்க உட்காருங்கன்னு சொல்லணும். இல்லை பொண்டாட்டியாவது வாங்க உட்காருங்கன்னு சொல்லணும். அவள் தான் பட்டார்னு கொடுத்துட்டேன். சூத்தை முறுக்கி காட்டி அந்த பக்கம் திரும்பி உக்காந்துன்னு பேணு பார்க்குறாங்க. நான் பக்கத்து திண்ணையில் நான் உக்காந்தேன். காலையில் போனவன் 8 ஆச்சு 9 ஆச்சு மணி 10 ஆச்சு. வயிறு கவான்னுது. என் பொண்டாட்டி உள்ளே போனால் ஒரு தட்டில் சோறை போட்டு ஒரு சொம்பில் தண்ணியை கொண்டாந்து நக்குன்னு வச்சுட்டு போயிட்டா. உள்ள மாமியாலும் எழுந்து போட்டாங்க. வெக்கங்கிட்ட சோத்தை நம்ம சாப்பிட்லாமா?
நீங்களும் சொல்லுங்க. நம்ம ஒரு மருமகன் வந்தான்னா உள்ளே கூட்டு போய் பாயை போட்டு உட்கார வச்சு வாழை இலையில போட்டு சாப்பாடு போட்டு கொண்டாந்து அன்பா உப்புடன் முகமலர்ந்து உபசரித்து உண்மை பேசி உப்பில்லா குழித்தாலும் உண்பதே அமிர்தமாகும். இது மாதிரி சாப்பாடு போட்டால் நம்ம கௌரவம் என்ன வருது? நான் சாப்பிடலை, நான் தட்டையும் தண்ணி கொஞ்சம் தள்ளி வச்சுட்டேன். உடனே என் பொண்டாட்டி வந்தால் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு உனக்கு இவ்வளோ திமுறாடான மனசில் நினச்சினேன் அந்த சோறு போட்டு வந்த தட்டையும் தண்ணி எடுத்து முட்டாங்க. 10 ஆச்சு, 11 ஆச்சு, 12 ஆச்சு, மணி 1 ஆச்சு, 2 ஆச்சு. மத்தியானம் சாப்பாடு வருவோம், எப்படியாவது சாப்பிட்டுடுவோம், வெக்கம் கட்டா போகுது, தொப்பரப்பனா போதும் அப்படின்னு நானும் நினச்சிங்கிறேன். சாப்பாடு போட்டாந்து வைக்கல. இவன் கார சாப்பாட்டே வேணான்னுட்டான். இவனுக்கு நேற்று சாப்பாடுன்னு அவங்க வீம்பா சாப்பாடு போடல. நானும் பசி எடுக்குது, அத்தை கொஞ்சம் சோறு போடுங்க அப்படின்னு கேட்கலான்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த தன்மானம் தடுக்குது. இன்னைக்கு ஒரு வேளை ஒரு நாள் சாப்பிடாத கிடந்தா செத்தா போடுவோம் அப்படின்னு இருந்தங்க. பொறுத்து 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 பார்த்தேன். ராத்திரியாவது ஒரு வாசம் சோறு போட்டாந்து கொடுக்கக்கூடாதா? ஒரு நாய்க்கு போடுற மாதிரி இருந்தான்னு கிடைச்சா சாப்பிட்டுட்டு இருப்பனே, போடலைங்க. சத்தம் அடங்கி போச்சு, எல்லாரும் படுத்துட்டாங்க. மணி 10 ஆச்சு. பெரியவங்க சொல்லுவாங்க, பொண்டாட்டி சமாதானப்படுத்தணும்னா ராத்திரியில் சமாதானப்படுத்திடலான்டான்னு எங்கள் தாத்தா சொல்லுவார். அதனால் என்ன பண்ண, இருட்டுன்னு பார்த்தா மணி 10 ஆச்சு. பதமாக உள்ளே போனேன். இருட்டாக இருந்தது. வத்தி குச்சி கீழ்ச்சி பார்த்தேன். சிவப்பு புடவை கட்டிங்கிறவ என் பொண்டாட்டி பொழுதோட தான் பார்த்தேன். சிவப்பு புடவை கட்டிங்கிறவங்கள காலை பிடிச்சி அப்படி தொட்டு இழுத்தங்க. லபோதிபோன்னு சத்தம். அவங்க எங்கள் மாமியார் கொடுக்குது. அவங்க ராத்திரி குளிக்கும் போது, எம்மா உன் பச்சை சேலை என்கிட்ட கூட, என் சிவப்பு சேலை நீ கட்டிக்கின்னு இவங்களுக்குள்ள மாற்றிக்கிட்டு இருக்கிறாங்க பொழுது. அந்த இருட்டில் வச்சு குச்சி கழிச்சு பார்த்தா எந்த சேலை கண்டேன் நான், சிவப்பு சேலை தான் நம்ம பொண்டாட்டின்னு காலை பிடிச்சி இழுத்துட்டேன் எனக்கு இருக்கிற கோபத்தில். உடனே லபோதி சத்தம். லைட்டை போட்டாங்க. பார்த்தா நான் திரு முழிக்கிறேன். எங்கள் மாமியார் அசிங்கப்படுறாங்க. என் பொண்டாட்டி என்கிட்ட சண்டைக்கு வரா. சரி இருன்னுட்டு காலில் எம்மா பொழுது வெடி இருக்குள்ள வாமடியான ஒன்று வா வீட்டுக்கு போ, இனிமேல் சண்டை சாடினா இங்கே வராத அப்படின்னு துரத்தி அனுப்பிச்சிட்டாங்க. இந்த என் வாயை வச்சு சும்மா இருக்கக்கூடாதா? இது மாதிரி என் மாமியா காலை பிடிச்சிருந்தான்னு என் தெரிஞ்ச பையன்கிட்ட சொல்லிட்டேன். அவன் ஊரு பூரா மோலாச்சிட்டான். இது இவனுக்கு எப்படியே தெரிஞ்சு போச்சு பண்ணுது. மாமியால பண்ணிட்டான்டான்னு சொல்றான், வேற ஒண்ணும் இல்லை. டேய், இவன் எனக்கு அத்தை பிள்ளைங்க. அது ஒண்ணும் இல்லைங்க. இவன் என்ன பண்ணான், இது என்ன ஒரு வன்னியநல்லூர், இவன் ஊர் கடவம்பாக்கம், என் ஊர் மயிலம் பக்கத்தில் இறையூர். நாங்கள் 2 பேரும் அத்தை பிள்ளைங்க. எனக்கு அத்தை பிள்ளாம அவனுக்கு நான் மாமன் பிள்ளை. இவன் வந்து இந்த ஊரில் ஒரு பொண்ணை பார்த்து, உதாரணத்துக்கு சொல்கிறேன், நீங்கள் ஒன்றும் தப்பாக நினச்சிக்காதீங்க, ஒரு பொண்ணை பார்த்து பரிசம் போட்டு போயிட்டான். நான் இந்த ஊரில் ஒரு வேலை நிமித்தமாக வந்தேன். வரும்போது அந்த பொண்ணை பார்த்தேன். அந்த பொண்ணு என்ன பண்ணுச்சு, ஐயா அவங்க அப்பா அம்மாவை கூட்டுது. திண்ணில உட்காந்துங்கிறாரு பச்சை பச்சைன்னு. இவர் அழகா இருக்கிறாரு, இவரை தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். ஒரு இருள மாதிரி கருப்பா ஒருத்தன் வந்தான், பரிசம் போட்டானே, அந்த கடவுள் பார்த்தானே நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். அவன் குள்ள பையன், கல்யாணம் நம்பலாம், குள்ள நம்ப கூடாது. நான் அப்பயே வேணான்னு சொன்னேன், என் தலையில கட்டிங்க, பரிசம் போட்டான், அவனை கட்டிக்க மாட்டேன். இவர் நல்லா அழகா இருக்கிறாரு, இவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும். ஒத்த காலம் நிற்குதுங்க. அப்புறம் அவங்க அப்பா அம்மாலாம், ஏமா இது தப்பு, வேணாம், பரிசம் போட்டாச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அந்த பொண்ணு என்ன பண்ணுது, அப்படி இவருக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலன்னா ராத்திரியே நான் தூக்கு மாட்டி செத்து போடுவேன்னது. அப்புறம் பஞ்சாயத்தை கூட்டினாங்க, தலைவர் எல்லாரும் வந்தாரு. அந்த பொண்ணுகிட்ட, சரிம்மா ஒரு பொண்ணு சாவ பார்க்கலாமா, அந்த பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. நான் ஆக்ஷன் விட்டு போயிட்டேன். இது இவனுக்கு தெரிஞ்சது. இவன் என்ன சொல்றான், நான் பரிசம் போட்ட பொண்ணு பரிசம் போட்டா பாதி கல்யாணம் ஆகி போச்சு, அதனால அந்த பொண்ணு எனக்கு பொண்டாட்டி. என் பொண்டாட்டி உனக்கு என்ன வேணும், இந்த கிருஷ்ணனுக்கு தங்கச்சியா வேணும்.
அந்த தங்கச்சி வச்சு கொடுத்தன பண்ணணும்னு எனக்கு கேவலமா பேசுறான். ஆமாடா. டேய் டேய், மனையில உட்கார்ற பொண்ணே தவறி போகுது. தவறி போகுது. ஆ? இவன் இது ஒரு உதாரண கதை. இது மாதிரி பீஷ்மகாராஜன், விதர்ப்ப தேசாதிபதி பீஷ்மகாராஜன் மகள் யாரு? ருக்மணி. அந்த ருக்மணியை இவன் பரிசம் போட்டுட்டான். ஆனா அந்த ருக்மணி எனக்கு ஒரு ஓலை எழுதி ஒரு பிராமணர் இடத்துல கொடுத்து அனுப்புகிறாள். அந்த ஓலையை படித்து பார்த்தால், கிருஷ்ணா, சிறு வயது முதற்கொண்டே உன்னை நான் காதலித்துக் கொண்டு வருகிறேன். ஆனா சிங்கத்துக்கு கொடுக்க வேண்டிய இரையை சிறு நரிக்கு கொடுக்கிறார்கள். சிசுபாலனுக்கு என்ன பரிசம் போட்டுட்டாங்க. என் விருப்பம் இல்லாமல் வருகிற வெள்ளிக்கிழமை கல்யாணம். அந்த வெள்ளிக்கிழமை கல்யாணம் விடிந்தா வியாழக்கிழமை சாயங்காலம் நான் பிள்ளையார் கோயிலுக்கு வருவேன். அங்கே வந்து என்னை அழைத்து கொண்டு போய் நீ கல்யாணம் செய்து கொள்ளவில்லை என்றால் அன்று இரவே நான் தற்கொலை செய்து கொள்ளுவேன். இதுவே சத்தியம்னு எழுதி அனுப்பிச்சிட்டேன். அந்த ருக்மணிக்கு மேலே எனக்கு ஒரு கண்ணு தான் இருந்தாலும் நம்மால ஒரு பெண்ணு சாகலாமா? அதனால என்ன பண்ண, நான் ரதத்தை ஓட்டி கொண்டு போய் வியாழக்கிழமை சாயங்காலம் அங்கே நிறுத்தினேன். அவன் ரதம் வந்தது. பிள்ளையார் கோயிலுக்கு அவ போனா, சாமி கும்பிட்டா ருக்மணி. அவ தேர்ல தானே அவ போய் ஏறணும். நேரா என்னுடைய தேர்ல வந்து ஏறினாள். நான் நேரம் அடிச்சுன்னு வந்துட்டேன். இவரு பேப்பரை பேன்னு முடிச்சுங்கிறாரு. யாராரோ என்னிடத்தில் யுத்தத்திற்கு வந்தார்கள். எல்லோரையும் வென்றேன். வென்று ருக்மணியை கல்யாணம் செஞ்சு வச்சிருக்கேன். ஆனா இவன் என்ன சொல்றான்? தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வச்சுக்கிறான். டேய், அத்தை மகன் சண்டைக்கா கூப்பிடுற? அத்தை மகன் என்று உன்னை சித்தத்தில் நினைத்து இருந்தேன். அறிவாணி சிசுபாலா, 6 தப்பு 100 பிழை அத்தனையும் நான் பொறுத்தேன். 6 தப்பு 100 பிழை அத்தனையும் நான் பொறுத்தேன். 6 தப்பு 100 பிழை அத்தனையும் நான் பொறுத்தேன். மீறி வரும் சக்கரம் இதோ சீறி உன்னை கொல்லுமாடா. அத்தை மகன் என்று உன்னை சித்தத்தில் நினைத்து இருந்தேன். அறிவாணி சிசுபாலா. இதோவா பாஞ்சாலி, என்னம்மா என்ன கடங்காரன் ஆகிட்டியம்மா? ஆமா, இது இருக்கிறானே இந்த சிசுபாலனை என் சக்கராயுதம் கொல்ல போனது. அந்த சமயத்திலே ஆட்டுக்கடா சண்டைக்கு போனா பின்வாங்கி கொண்டு போகுமா, ஒரு உந்தி கொண்டது. அது மாதிரி என் கையிலே கொஞ்சம் பதம் பார்த்து விட்டது. இந்த உதிரும் பூமியிலே விழுந்தால் ஆபத்து ஏற்படும் என்று நீ, அதாவது என் மச்சான் பாருங்க, அங்கவஸ்திரம் 5 பேரும் வரிசையா நிற்கிறார்கள். அவர் அங்கவஸ்திரத்தை கிழிச்சு ஒரு கட்டு போட்டு இருக்கலாம். ஆனா யோசனை பண்றாங்க. என் உடன்பிறவா சகோதரி இதோ இந்த சேலையிலே, இந்த சேலை சட்டனை எடுத்து முகந்தனையை போட்டனை கிழித்து பட்டு சேலை என்று பாராமல் திடீரென கட்டு போட்டு விட்டாய். பாருமா, இந்த சிறிய துணியிலே எத்தனை இழைகள் இருக்கிறதோ ஒரு இழைக்கு 1000 சேலை உனக்கு நான் வாங்கி கொடுப்பேன். அதை ஒரே நேரத்தில் நீ உடுப்பாயம்மா. ஏனென்றால் தகுந்த நேரத்திலே காலத்தினார் செய்த உதவி சிறிதனும் ஞாலத்தின் மான பெருதி என்றார். என் மானத்தை காப்பாத்தினேன், எனக்கு உதவி பண்ணேன். இது மாதிரி உனக்கு நான் உதவி செய்கிறேன் அம்மா. காலமும் நேரமும் வருமா, அத்தனை புடவைகளையும் நீ ஒரே நேரத்திலே உடுத்தி அவிழ்ப்பாயம்மா. சரி. ஆமா, இதுவரை உங்களை தூசித்துக் கொண்டிருந்தவன் இப்பொழுது இறக்கும் தருவாய். இவன் யாரு தெரியுமா? எனக்கு அத்தை 3 அத்தைகள். எங்க அப்பா வசுதேவருக்கு 3 தங்கச்சி. அதுல மூத்த தங்கச்சி உங்க அம்மா. ஆமா. 2வது தங்கச்சி இவங்க அம்மா தத்துவாரி அம்மையார். தமகோஷ்டிகன் என்ற மன்னருக்கு கொடுத்தார்கள். இவன் குழந்தையா பிறந்த உடனே 3 கண்ணு, 4 வாய், 6 நாக்கு, 7 காலு, 8 கை. இப்படி நட்டுவக்காளி எப்படி இருக்குமோ அது மாதிரி விகார ஸ்வரூபமாக பிறந்தான். அப்படி பிறந்த உடனே எங்க அத்தையும் மாமாவும் அழுறாங்க. இறைவனை நோக்கி அழுதார்கள். இறைவன் அசரீரி வாக்காக சொன்னார், கவலைப்படாதீர்கள்,
இவன் யாருக்கு அறுத்தால் மாள போகிறானோ அவன் கை இவன் மேல் பட்டால் நல்ல உருவம் வந்துவிடும் இப்படி என்று ஆசீர்வாதம் சொல்லிவிட்டார். சொல்லிவிட்டது. அப்ப என்ன பண்றாங்க, ஆள் யாருன்னு சொல்லலையே, ஆளு யாரும் சொல்லல. அதனால ஒரு தாம்பால தட்டுல இவனை கிடத்தி கடத்தி இத பார்த்தா பயமா இருக்கிறதே, பயமா இருக்கு. ஒரு மஞ்சள் துணியை நினைச்சு அது மேல போட்டு நீங்க கை வைங்க, நீங்க கை வைங்க, யாரு விருந்தாளிய வராங்களோ எல்லாரிடையும் எங்கெங்க தேர் திருவிழா நல்லது கெட்டது நடக்குதோ அங்கெல்லாம் தூக்கி போய் இவனை கைய வைக்க சொன்னாங்க. அனைவரையும் ஆமா, அப்படி வைக்கின்ற யாரும் கை வச்சு நல்லா ஆகல. நகலாகல. நான் ஒரு 7-8 வயசு இருக்கும், எங்க அத்தை வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ என்ன பண்ணாங்க, கிருஷ்ணா உன் கையை கொஞ்சம் வையாண்டான்னாங்க எங்க அத்தை. என்னத்த பயமா இருக்குதுன்னு, பயப்படாதடா துணி போட்டு மூடி தான் வச்சிருக்கிறோம் அப்படின்னாங்க. நான் போய் கையை வச்ச பாரு நல்ல உருவம் வந்து போச்சு. நல்ல உருவம் வந்தது. உடனே எங்க அத்தை என்ன பண்ணாங்க, என் காலில் விழுந்து கிருஷ்ணா இவன் என்னைக்கு இருந்தாலும் உன் கையால தான் சாக போறான் போகின்றார். ஆகினாலே அதாவது இவன் என்ன தப்பு பண்ணாலும் நீ பொறுத்துக்கணும் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு சொன்ன அத்தை, பொறுமைக்கும் ஒரு எல்லை உண்டு, எல்லை உண்டு. என்ன தப்பு பண்ணாலும் எப்படி அத்தை பொறுக்க முடியும்? சரி கிருஷ்ணா, 6 தப்பு 100 பிழை 100 பிழை இவன் செய்த பொறு. ஒரே நேரத்தில் 6 தப்பு 100 பிழை, மொத்தம் 106 பிழைகளை நீ பொறுக்க வேண்டும். அதுக்கு மேல அவன் கேட்டான்னா நீ அவனை கொண்டுடு கொண்டு விடாத. அப்படி என்று சொல்லிவிட்டார்கள். இவன் வளர்ந்தான், என் கையால தான் சாக போறான்னு இந்த சிசுபாலனுக்கு தெரியும். தெரிந்து விட்டது. அதனால என்ன பண்ணா, என்னை எதிரியா நினைச்சான். என் சண்டைக்காரன் யாராரோ அவங்ககிட்ட எல்லாம் சிநேகிதம் வச்சுக்கிறது. சிநேகிதம் வச்சுக்கிறான். என்னை பார்த்த நேரத்துல என் தலையை கண்டாலே கேவலமா பேசுவான். பேசுறது இவன் 106 தான் கேட்டா தானே நம்ம கொல்லுவான். சொல்லுவான். ஒரு 70 கேட்பான், ஒரு 50 கேட்பான், ஒரு 60 கேட்பான், 80 கேட்பான், ஒரு 100 கேட்டு ஓடிடுவான். ஓடிட வேண்டியது. ஆகையினால இவனை கொல்ல முடியாது. முடியாது. ஆனால் இந்த ராஜசூய யாகத்திலே யாகத்தில் என் தலையை கண்ட உடனே இவனுக்கு பிபி ஏறி போச்சு, அதிகமா கோபம் அதிகமாகி விட்டது. அது மட்டும் இல்ல, ரத்தம் கொதிக்குது. கொதிக்குது. ஏன் தெரியுமா, இவனுடைய நண்பன் ஜராசந்தன், ஜராசந்தன். அந்த ஜராசந்தனை பீமனை வைத்து சூது மார்க்கமாக நான் கொன்று விட்டேன். அது அவரையும் கொன்று விட்டது. அந்த செய்தி இவனுக்கு வந்தது. உடனே இவனுக்கு அதிக கோபமாகி விட்டது. என்னை பார்த்து கேவலமாக பேசிக்கொண்டே இருக்கிறான். நானு 9 என்னென்ன தாம்பூலம் கொடுத்தீங்கல்ல, அதுல உள்ள கொட்டை பார்க்க என்னென்ன, நான் நீ என்னமாமா என்று கேட்ட. நான் என்ன சொன்னேன், கிடையில ஆடி இத்தனை ஆடி நேரம் போயிருக்கணும் அப்படின்னு ஒரு எண்ணிக்கை என்று சொன்னேன். ஆனா அதை திசை திருப்ப சொன்னேன். அது உண்மை இல்லை. இவன் எத்தனை கேள்விகள் நம்மை கேட்கிறான், கேவலமாக பேசுகிறான் அப்படி என்று எண்ணிக்கைக்காக 9 எண்ணினேன். 100 கேட்டான், பொறுத்தேன். 106 கேட்டான், பொறுத்தேன். 106 கேட்டானா கொண்டுட்டு இருக்கலாம். 107வது கேட்கறான், நான் பொறுக்கிறேன். எதற்காக பொறுத்தீர்கள்? பெரியவங்க சொல்லுவாங்க, இதுக்கும் ஒரு கணு விட்டு ஓடிக்கணும்னு சொல்லுவாங்க. ஒரு கணு விட்டு ஓடிக்க வேண்டும். அதனாலே பொறுத்தேன். 108வது கேட்டுட்டான். இந்த சக்கராயுதம் கையில இருந்தது பார்த்தது. ஏன்னா கிருஷ்ணாவதாரத்தில் 2 கை தான், ஆனா நாராயண அவதாரத்துல 4 கரங்கள். நான் கிருஷ்ணா பிறந்தாலும் அந்த 4 கரத்தோடு தான் இருப்பேன். யார் கண்களுக்கு தெரியாது. அந்த வலது கரத்தில் இருந்த சக்கராயுதம் பார்த்தது. இவருக்கு வேணா கோபப்படாம இருக்கலாம், பொறுமை இருக்கலாம். இவர் அடியார்களாகி எங்களுக்கு இவரை கேட்க கேள்விகளை பொறுக்க முடியாது. 108 கேட்டுட்டான். இவனை விடமாட்டேன் என்று நான் போய் அவனை கொல்லு என்று சொல்வதற்கு முன்பாக ஒரு வேகமா போய் அவன் சிரசை கொய்து விட்டது. இப்போ விழும்போது நாராயணா கோவிந்தா என்று விழுகின்றானே, காரணம் என்ன காரணம் தெரியுமா? என்ன காரணம்? ஸ்ரீ வைகுண்டத்திலே நான் நாராயணனாக வீற்றிருந்த சமயத்திலே சிறிது நேரம் அரி துயில் கொள்ளப் போகிறேன் என்று என்னுடைய துவார பாலகர்கள், வாயிற்காவலாளிகள் 2 பேர், ஜெயன் விஜயன், அவர்களை அழைத்து கொஞ்ச நேரம் அடியார்கள் யார் வந்தாலும் உள்ளே விடாதீர்கள், சற்று நேரம் யோக நிஷ்டையில் அமரப்போகிறேன் அப்படி என்று சொல்லிவிட்டேன். ஆமா, அந்த சமயத்திலே தூர்வாசர் வந்திருக்கிறார். தூர்வாசர் வந்தவுடனே வழிவிட சொல்லி இருக்கிறார். 2 பேரும் தடுத்துட்டாங்க. பகவான் அரித்துயில் கொள்கிறான், ஆகினால் நீங்க போக முடியாது என்று. அப்படி அரக்கத்தனமாக தடுத்ததால் நீங்கள் அரக்கர்களாக போக கிடவது என்று சாபம் கொடுத்து விட்டார். தூர்வாசர் கொடுத்துட்டு போயிட்டார். நான் துயின்று எழுந்து வந்த சமயத்தில் என் பாதத்திலே ஜெயனும் விஜயனும் துவாரபாலர்கள் அழுகிறார்கள். என்னவென்று கேட்டேன். எங்களை அரக்கர்களா போகும்படி சபித்து விட்டார். ஆமாம். அப்பா பிராமண சாபம் பலிக்குமே, என்ன பண்றது? சுவாமி
இதற்கு நீங்கள் தான் ஒரு வழி செய்ய வேண்டும். அரக்கர்களாக பிறக்கத்தான் வேண்டும். மறுபடி வர வேண்டுமானால், எனக்கு பக்தர்களாக பிறக்க வேண்டுமானால் 7 பிறவி எடுக்க வேண்டும். ஒவ்வொரு பிறவியும் ஒரு யுகம் கழியணும். அப்போ 7 யுகம் கழித்து தான் திரும்ப வர முடியும். அதுவே எனக்கு எதிரியாக பிறந்து என்னை கேவலமாக தூஷித்து கேவலமாக பேசி என் கையால் மாண்டு மறுபடி இங்க வரணும்னா 3 பிறவி எடுத்தா போதும். 3 யுகங்கள் வரையிலும் உங்களுக்கு எது வேண்டுமோ நீங்களே தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னேன். ஜெயன விஜயன சுவாமி, 7 யுகங்கள் வரை நாங்கள் 7 பிறவி வரை காத்திருக்க முடியாது. உங்களுக்கு எதிரியாக பிறக்கிறோம், உங்களையே தூஷிக்கிறோம், 3 பிறவி இருந்தாலே போதும் என்று கேட்டார்கள். அவர்களுக்கு 3 பிறவி அளித்தேன். முதல் யுகம் கிருத யுகம். அந்த கிருத யுகத்திலே இரணியன் இரணியாக்கதனாக ஜெயன விஜயனை பிறக்க வைத்தேன். அப்போ அவர்களை வராக அவதாரம் வெள்ளைப்பன்றி அவதாரம் எடுத்துக் கொன்று அந்த யுகத்திலே அந்த பிறவியை முடித்தேன். அடுத்த யுகம் திரேதாயுகம். இந்த திரேதாயுகத்திலே இந்த 2 பேரையும் ராவணன் கும்பகர்ணனாக பிறக்க வைத்தேன். அந்த ராவணன் கும்பகர்ணனை நான் ராம லட்சுமணர்களாக அவதாரம் எடுத்து அவர்களை கொண்டு பிறவி முடித்தேன். 3வது யுகம் துவாபர யுகம். இந்த துவாபர யுகத்திலே தந்தவக்கரன் சிசுபாலனாக பிறந்திருக்கிறார்கள். தந்தவக்கரனா எனக்கு இன்னொரு அத்தை, உனக்கு 3வது சித்தி, அவனுக்கு 3வது சித்தி. கரூச நாட்டு இளவரசன் சித்தி புள்ள, உனக்கு சித்தி புள்ள, எனக்கு அத்தை புள்ள. கரூச நாட்டு இளவரசன் தந்தவக்கரன். இவன் செத்த பிற்பாடு அவன் சண்டைக்கு வர போறான். இவனுக்கு பறித்து கொண்டு அவன் கதையை முடிக்க போறான். இப்ப இந்த சிசுபாலன் கதையை முடித்து இந்த பிறவியை இவனுக்கு முடித்தேன். அதனாலதான் இவன் நாராயணா கோவிந்தா என்று விழுந்தான். சிசுபாலா ஜெயா எழுந்து. நீ சீக்கிரம் வைகுண்டத்திலே போய் காத்துக் கொண்டிரு. நான் எதற்காக பூமி பாரத்தை தீர்க்க இந்த அவதாரம் எடுத்தேனோ அதை அது சீக்கிரத்திலே பாரத போரை ஏற்படுத்தி பூமி பாரத்தை தீர்த்து அது சீக்கிரத்திலே வந்து விடுகிறேன். அவதாரத்தை முடித்து தீர்காயுஷ்மான் பவா. தர்மராஜா, பெரியோர்களே, தாய்மார்களே, இந்த ராஜசூய யாகம் எதற்காக நடைபெற்றது? பாண்டு மகாராஜன், பாண்டவர்களுடைய தந்தை பாண்டு மகாராஜன் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று ராஜசூய யாகம் நடக்கிறது. இந்த ராஜசூய யாகத்தை நடத்தி அவருக்கு இந்த யாகத்தின் பலனை கொடுக்கும் சமயத்தில் இவருக்கு இவங்க அப்பா சொர்க்கம் போகலன்னு தருமருக்கு நாரதர் வந்து சொன்னார். நமக்கெல்லாம் சொல்றவங்க யாருமே இல்லை. அதனால உங்க வீட்டில் உங்க பாட்டாம் பாட்டி பூட்டாம் பூட்டி பெரியோர்கள் இறந்தவர்கள் சொர்க்கம் போனாங்களா நரகம் போனாங்களான்னு யாருக்கும் தெரியாது. ஆகையினாலே இந்த சொர்க்கம் செல்லும் சமயத்திலே நீங்க யாரை விரும்பி சொர்க்கம் போகணும்னு இறந்தவர்களை நினைக்கிறீர்களோ அவங்க கண்டிப்பா எங்க இருந்தாலும் சொர்க்கம் செல்லுவார்கள். நாங்க கோவிந்தா போடுவோம், அவங்க பேரை நினைச்சு நீங்க கோவிந்தா கோவிந்தா என்று போடுங்க. கோவிந்தா போட அசிங்கமா இருந்தா மனசுக்குள்ளே கோவிந்தான்னு சொல்லுங்க. என்ன அவங்க சொர்க்கம் போவாங்க. இது மகாபாரத கதை, 5ஆம் வேதம். இறந்தவர்கள் சொர்க்கம் செல்லக்கூடிய நாடகம். இது மகோன்னதமான இந்த கதையை இங்க நடத்தினோம். இங்க யாகம் நடக்காவிட்டாலும் யாகம் நடந்ததாக இங்க நாடகத்திலே ஒவ்வொரு வார்த்தைகளும் சொல்லி சொல்லி இந்த ராஜசூய யாகம் நடைபெறுகிறது. ஒரு கும்பாபிஷேகம் நடக்குதுன்னா மந்திரத்தை திருப்பி திருப்பி சொன்னா அது மந்திரம். அந்த கும்பாபிஷேகத்திலே தர்ப்பை மூலமாக மந்திர உபதேசம் செய்து மந்திரத்தை உச்சரித்து கடவுளுக்கு சக்தியை கொடுக்கிறார். மூலஸ்தானத்தில் உள்ள கட்சிகளுக்கு சக்தியை கொடுக்கிறார்கள்.
அதை எப்படி நம்புறீங்களோ அது மாதிரி தான் இதுவும். இந்த ராஜசூய யாகத்தின் போது பாண்டு மகாராஜன் சொர்க்கம் செல்லுவார். அந்த சமயத்தில் உங்கள் மூதாதைகள் சொர்க்கம் சொல்ல வேண்டும் என்று நினைத்தால் கண்டிப்பாக சொர்க்கம் செல்வார்கள். தருமராஜா, ஒரு அந்தரத்திலே தலைகளாக தொங்கிக் கொண்டிருந்த உன்னுடைய தந்தை பாண்டு மகாராஜன் சொர்க்கம் செல்லுகிறார். இந்த நாடகத்தின் இங்கே நடத்திய ராஜசூய யாகத்தின் வேள்வியின் பலனை யாக யக்ஞ அவிர்பாகத்தை அவருக்கு அளித்தோம். சொர்க்கம் செல்லுகிறார் என்ற கிருஷ்ணன் சொல்றேன். மற்ற எல்லோரும் சொர்க்கம் சொல்ல வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறோம். சர்வத்ராம சங்கீர்த்தனம் கோவிந்தா.